லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 7 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு த நாலேஜ் அண்ட் த இக்னோரன்ஸ். இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் குறித்த விளக்கங்கள் வேதகாலம் முதல் எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளன, வேத காலத்தில் ரிக்வேதத்தில் குறிப்பாக அதற்கு அளிக்கப்பட்ட அந்த ஒரு ஆழமான ஒரு பொருள் பிற்காலத்தில் எவ்வாறு அதனுடைய ஒரு தன்மையில் சற்று ஒருத்திரிந்து அது விளக்கப்பட்டது என்று பகவான் விளக்குகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? போன செஷன்ல பேராகிராஃப் 10 and 11 பார்த்தோம். அதில் என்ன கூறுகின்றார் பகவான்? இந்த ரிக்வேதத்தினுடைய சில பதங்களில் இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அதனுடைய அந்த வேற்றுமை விளக்கப்படுகின்றது. நாலேஜ் என்பது, நாலேஜ் என்றால் நாம் மொழிபெயர்த்தால் ஞானம் என்றும், இக்னோரன்ஸ் என்றால் அறியாமை என்றும் மொழிபெயர்க்கின்றோம். ஆனால் அந்த கருத்தில் மாத்திரம் இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தவில்லை. நாலேஜ் என்றால் இந்த நாலேஜ் ஆஃப் த சூப்பர் மைண்ட். அதைத்தான் அவ்வாறுதான் வேத காலத்தில் அந்த நாலேஜ் என்பது புரிந்து கொள்ளப்பட்டது. நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ். இக்னோரன்ஸ் என்றால் இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ். இந்த நாலேஜ் என்பது எவ்வாறு வேத காலத்தில் ரிக்வேதத்தில் கூறப்பட்டது என்றால் டிவைன் ஐ ஆஃப் பர்செப்ஷன். டிவைன் ஐ ஆஃப் பர்செப்ஷன் என்று விளக்கப்பட்டது. அதாவது ஒரு தெய்வீக உணர்வு நிலையில் ஒன்றினை கண்டு உணர்தல், அதுதான் நாலேஜ் என்பது. தெய்வீக உணர்வு நிலையில் ஒன்றினை கண்டு உணர்தல். இக்னோரன்ஸ் என்றால் என்ன? அறியாமை என்றால் என்ன? நம்முடைய உணர்வு நிலையில் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத விதியை தான் அறியாமை என்றும் இக்னோரன்ஸ் என்றும் குறிப்பிடுகின்றார். Ignorance was considered the non-perceiving principle in our consciousness. இவ்வாறுதான் ரிக்வேதத்தில் இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. வேத காலத்திற்கு பின்னால் உபநிடதங்களின் பிரயோகம் உபநிடதங்களில் எவ்வாறு இந்த வார்த்தைகள் விளக்கப்பட்டன என்று பகவான் கூறுகின்றார். வித்யா என்றும் அவித்யா என்றும் உபநிடதங்களில் இவைகள் குறிக்கப்பட்டன. இந்த நாலேஜ் என்றாலே அந்த ஒருமைத்தன்மை, பரம்பொருளினுடைய ஒருமைத்தன்மையை குறிக்கும் வண்ணம்தான் இந்த சொல் பிரயோகப்படுத்தப்பட்டது.
ஆகையினால் வித்யா என்பது வெறும் ஒரு சாஸ்திர ஞானமோ ஒரு புத்தக ஞானமோ கிடையாது. அது வந்து நாலேஜ் இன் இட்ஸ் ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். ஆன்மீக தளத்தில் ஒருவருக்கு கிடைக்கும் ஒரு உச்சகட்ட ஞானத்தை தான் அந்த நாலேஜ் வித்யா என்கின்ற வார்த்தை குறிப்பிடுகின்றது. நாலேஜ் ஆஃப் த ஒன். அதே போல அவித்யா என்பது இந்த பன்முகத்தன்மை, அதில் ஒருவர் இருந்து கொண்டு அந்த ஒருமைத்தன்மை குறித்த அந்த புரிதல் இல்லாமல் இருத்தல், அதுதான் அவித்யா என்பது. அங்கு அந்த ஒருமைப்படுத்தப்படும் அந்த உணர்வு நிலை அங்கு காணப்படுவது இல்லை. பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சொற்கள் எல்லாமே வந்து மிகவும் ஒரு பொருள் பொதிந்தவையாகவும் மிகவும் ஒரு வளமான அர்த்தங்களை தன்னுள் கொண்டதாகவும் இருந்தன. அவைகள் எல்லாம் வெறும் ஒரு சொல்லாக இருந்தாலும் கூட அந்த ஒரு சொல்லிற்கு பின்னால் மிகவும் ஆழமான அகண்டு விரிந்த பொருளை கொண்டதாக அந்த வார்த்தைகள் இருந்தன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நமக்கு புரியாமல் தான் இருக்கும். எல்லாமே வந்து இந்த மிஸ்டிக் லாங்குவேஜ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் அது பல்வேறு வகைப்பட்ட எண்ணங்களையும் கருத்துக்களையும் தன்னுள் அடக்கியுள்ளன என்று கூறுகின்றார். காலப்போக்கில் என்ன ஆயிற்று என்றால், இந்த வேத காலத்து சொற்கள் எல்லாம் தத்துவ ரீதியான கோட்பாடுகளை வெளிப்படுத்தும் வண்ணம் பிரயோகிக்கப்பட்டன. அவ்வாறு பிரயோகிக்கப்பட்டவுடன் என்ன நடந்தது என்றால், இந்த வித்யாவிற்கும் அவித்யாவிற்கும் இடையில் உள்ள அந்த வேற்றுமை என்பது மிகைப்படுத்தப்பட்டது என்று கூறுகின்றார். ட்ரூத் ஆஃப் த செல்ஃப் அண்ட் ஸ்பிரிட், இதற்கும் இது குறித்த அறியாமைக்கும் உள்ள வேற்றுமை மிகைப்படுத்தப்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதனால் என்ன ஆயிற்று என்றால், அவித்யா என்பது ஒரு பொய்மை, ஒரு மாயை என்கின்ற ஒரு பொருளுடன் ஒப்பிட்டு பிரயோகப்படுத்தப்பட்டது என்று கூறுகின்றார். எல்லாமே மனதனுடைய ஒரு காட்சி பிழை, ஹலூசினேஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த பிற்காலத்தில் வந்த அந்த மெட்டபிசிக்கல் கன்செப்ஷன்ஸ், பிலோசாபிக்கல் ஸ்கூல்ஸ், இதெல்லாமே வந்து அந்த வேதிக் கன்செப்ஷன் ஆஃப் த இக்னோரன்ஸ் அதனுடன் வேறுபட்டன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த வேதிக் லாங்குவேஜ் எல்லாமே லாங்குவேஜ் வந்து மீண்டும் மீண்டும் இது குறித்த ஒரு கருத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நளினிகாந்த குப்தா என்ன கூறுகின்றார்? ஸ்ரீ அரபிந்தோவினுடைய வார்த்தைகள் எல்லாம், மதர்னுடைய அன்னையினுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம் என்றால் வெறும் வார்த்தைகள் அல்ல, தே ஆர் சிம்பிள்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று நளினிகாந்த குப்தா குறிப்பிடுகின்றார். நாம் அதை படித்து புரிந்து கொள்வது என்பது ஏன் கடினம் என்றால், நாம் மனம் என்கின்ற தளத்தில் இருந்து படிக்கின்றோம். மனம் என்கின்ற தளத்தில் இருந்து சாவித்திரியை படித்தாலோ அல்லது லைஃப் டிவைன்ல ஒரு ஆழமான பகுதியை படித்தாலோ புரிந்து கொள்வது கடினம். அதனால் தான் மனம் என்கின்ற தளத்தில் இருந்து இதை புரிந்து கொள்ளவே முடியாது என்றுதான் கூறுகின்றார்கள். ஏனென்றால் இவையெல்லாம் மனம் என்கின்ற தளத்திற்கு உச்சகட்ட நிலையில் எழுதப்பட்டவை, தெரிவிக்கப்பட்டவை. அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு பொறுமையாக
அதனுடைய பொருள் நம்முள் தானாகவே விளங்கும் வரைக்கும் நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்றுதான் கூறுகின்றார்களே ஒழிய, மனம் என்கின்ற நிலையில் இந்த வார்த்தைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த தத்துவ ரீதியான கோட்பாடுகளில் என்ன நடந்தது என்றால், ஒன்றை மனம் ரீதியாக இன்டெலெக்சுவல் லெவல் அந்த நிலையில் விளக்கும் ஒரு நோக்கத்துடன் எல்லாமே வார்த்தைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சரியான சொற்பிரயோகம், ஒரு குறிப்பிட்ட பிரயோகம் மிகவும் இறுகிய நிலையில் அந்த பிளெக்சிபிலிட்டி இல்லாமல் வெளிப்படுத்தப்பட்டன. அதனால் என்ன நடைபெற்றது? கருத்துக்கள் வெளிப்படையாக தெரிந்தன, ஆனால் அவைகளுக்குள் உள்ள ஆழத்தையும் ஆழமான பொருளையும் அந்த வெரைட்டி, அந்த ரிச்னஸ், இதை இழந்து விட்டன. இவையெல்லாம் வேத காலத்தில் நடைமுறையில் விளங்கிய சொற்பிரயோகத்தில் இருந்தன. இவை அனைத்துமே பிற்காலத்தில் இழந்து விட்டன இத்தகைய தன்மைகளை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால்தான் இந்த வேறுபாடு வந்தது. புரிந்து கொள்ளுதலில், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதில் இந்த வேறுபாடு வந்தது. அவித்யா என்பது அங்க எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகின்றது என்றால், ஆப்சன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் ஒன்னஸ், அவ்வளவுதாங்க. இங்கு எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகின்றது என்றால், இல்யூஷன், ஹலூசினேஷன், மாயா என்றெல்லாம் புரிந்து கொள்ளப்படுகின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? உபநிடதங்களிலேயே என்ன கூறப்படுகின்றது என்றால், இந்த வெறும் வித்யா மாத்திரமே பத்தாது, அவித்யாவும் தேவை. அவித்யாவில் மூலமாகத்தான் ஒருவர் வித்யா என்கின்ற நிலையை எட்ட முடியும். அந்த வெறும் நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் அதில் மாத்திரமே இருந்து கொண்டு அந்த நாலேஜ் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி, பன்முகத்தன்மை குறித்த அந்த புரிதலை ஒருவர் தன்னுள் கொண்டிருக்காவிட்டால் அவர் ஒரு மிகவும் அதிகமான ஒரு இருளில் இருக்கின்றார் என்றுதான் உபநிடதங்களில் கூறுகின்றது. அதாவது இக்னோரன்ஸ், அவித்யாவில் இருப்பவர் ஒரு இருளில் இருக்கின்றார் என்றால், வெறும் வித்யாவில் இருந்து கொண்டு அவித்யா என்பதே இல்லை, மல்டிப்ளிசிட்டியே என்பதே இல்லை, ஒன்னஸ், அந்த ஒன், அது ஒன்றுதான் உண்மை, மெனி ஆர் நாட் தேர் என்று கூறுவது ஒரு மாபெரும் இருளில் குருட்டுத்தனத்தில் இருப்பது போல் இருக்கும் என்றுதான் உபநிடதங்களில் கூறுகின்றது. ஆகையினால் இவை இரண்டுமே அவசியம் என்றுதான் உபநிடதங்களில் கூறுகின்றது. ஏனென்றால் உபநிடத்துல பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வாறு கூறுகின்றது? அது அனைத்தையுமே பிரம்மன் என்றுதான் கூறுகின்றது. அந்த ஊன்றுகோலுடன் நடந்து செல்லும் அந்த முதியவரும் சரி, ஒரு சிறுவனும் சிறுமியும் சரி, நீல நிற சிறகை கொண்ட அந்த பறவையும் சரி, கண்ணில் உள்ள அந்த சிவப்பு நிறமும் சரி, அனைத்துமே யூ ஆர் த பிரம்மன் என்றுதான் கூறுகின்றதை ஒழிய இவைகள் பிரம்மன் போல தோற்றம் அளிக்கின்றன என்று கூறவில்லை. தே ஆர் த பிரம்மன் என்றுதான் உபநிடதத்தில் கூறுகின்றது. ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த லேட்டர் டே பிலாசபிஸ், அதன் மூலமாகத்தான் இதனுடைய உண்மையான அந்த அவித்யா, அந்த பன்முகத்தன்மையினுடைய உண்மையான பொருள் உருத்திரிந்து வழங்கப்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன நடைபெற்றது என்றால், அந்த வித்யா என்கின்ற அந்த நிலைக்கும் அவித்யா என்கின்ற நிலைக்கும் இடையில் உள்ள அந்த வேறுபாடு மிகைப்படுத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, என்ன நடைபெற்றது என்றால், அதனுடைய அந்த வேறுபாட்டை உச்சகட்டமாக என்ன நடைபெற்றது என்றால், வித்யா என்பது ஒரு முனையில் இருக்கின்றது, ஒன் என்பது ஒரு முனையில் இருக்கின்றது, மெனி என்பது பல மறுமுனையில் இருக்கின்றது. இவை இரண்டுக்கும் இடையில் ஒத்திசைவோ இணைப்போ சாத்தியமே இல்லை என்று கூறப்பட்டது. மேலும் என்ன கூறப்பட்டது? அவித்யா என்பது ஒரு முழுமையான அறியாமை என்று கூறப்பட்டது, பியோர் இக்னோரன்ஸ் என்று கூறப்பட்டது. அந்த அறியாமையில்
காணப்படும் தோற்றங்கள் எல்லாம் வெறும் தோற்றங்கள் தான், அவைகளுக்கு பின்னால் உண்மைத்தன்மை அல்ல என்றெல்லாம் கூறப்பட்டது. கனவு போன்றது, தோன்றி மறையக்கூடியது என்றெல்லாம் பொருள் கொள்ளப்பட்டது. மேலும் என்ன கூறப்பட்டது என்றால், அந்த ஏகமாக இருக்கும் அந்த பிரம்மன் என்பது பன்முக தோற்றங்களை உடைய ஒரு அமைப்பாகவும், இந்த பிரபஞ்சமாகவும் உலகமாகவும் அதில் காணப்படும் விஷயங்களாகவும் எக்காலத்திலும் அது அதுவாக ஆக முடியாது என்று கூறப்பட்டது. The self has not and cannot become all these existences என்று கூறப்பட்டது. அதே போல பிரம்மன் என்பது தன்னை வெளிப்படுத்தவில்லை, வெளிப்படுத்த முடியாது என்றும் கூறப்பட்டது. Brahman has not manifested and cannot manifest a real world in itself என்றுதான் கூறப்பட்டது. எது உண்மை என்று பிரகடனம் செய்யப்பட்டது? எந்த அம்சமும் இல்லாத அந்த ஒரு ஒருமையான நிலை, the featureless unity, அது மாத்திரம்தான் உண்மை என்று உறுதியாக கூறப்பட்டது. மேலும் என்ன கூறப்பட்டது? நாம் காணும் இந்த காட்சிகள், உருவங்கள், வடிவங்கள் எல்லாமே மனமும் அதன் மூலம் மனம் எதன் மூலம் உருவாக்கப்பட்டதோ அதனாலும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிழை என்றும் கூறப்பட்டது. ஆகையினால் இத்தகைய கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன அறிகின்றோம் என்றால், உண்மை என்பது ரிக்வேதத்தில் இந்த நாலேஜ் என்பதற்கும் இக்னோரன்ஸ் என்பதற்கும் அதற்கான உண்மையான பொருள் ரிக்வேதத்தில் மிகவும் ஆழமான கருத்துடன், பொருள் பொதிந்த கருத்துடன் கூறப்பட்டது. அது மெல்ல 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 காலப்போக்கில் அதனுடைய பொருள் சற்று உண்மையான பொருளில் இருந்து விலகி இறுதியில் மிகவும் எதிரான பொருளை, எதிரான அர்த்தத்தின் மூலம் அவைகள் விளக்கப்பட்டன என்றெல்லாம் பகவான் விளக்குகின்றார். இது ஃபுல்லா இந்த பேராகிராஃப் 10 and 11 அதில் உள்ள கருத்துக்கள் எப்படி காலப்போக்கில் எப்படி இந்த வார்த்தை சொற்பிரயோகம் எப்படி உருத்திரிந்து மாறியது என்பது குறித்து தான் விளக்குகின்றார். இப்ப நம்ம பேராகிராஃப் 12 அதற்குள்ளே செல்லலாம். Book 2, Chapter 7, The Knowledge and the Ignorance, Paragraph 12. Our view of the ultimate reality and of the true nature of Maya has compelled us to depart from these later fine excesses of the dialectical intellect and return to the original Vedantic conception. While giving every tribute to the magnificent fearlessness of these extreme conclusions, to the uncompromising logical force and acuity of these speculations, inexpugnable so long as the premises are granted, admitting the true of two of the main contentions, the sole reality of the Brahman and the fact that our normal conceptions about ourselves and world existence are stamped with ignorance or imperfect or misleading, we are obliged to withdraw from the hold so powerfully laid by this conception of Maya on the intelligence. Thank you. Thank you. Explanation. Please, sir. Yes, please. Explanation. We know that the ultimate reality is omnipresent. It is both unmanifest and manifest. We also know that Maya, in its true nature, is a power of the infinite one to manifest as finite many. It is not an illusion or deception. Therefore, we are compelled to depart from the
exaggerated views about avidya expressed by the dialectical, that is, arguments based on reason, philosophies. We would only accept the original Vedantic conception. On the other hand, we give due credit to the magnificent fearlessness of the extreme conclusions of these philosophies, to the uncompromising logical force and keenness of these speculations. As long as their basic premises are granted, they are acceptable. But the truth of two of the main contentions, the sole reality of the Brahman and the fact that our normal conception of the world existence is stamped with ignorance, are imperfect and misleading. We refuse to accept the fact that the conception of Maya holds a powerful grip on the intelligence, and therefore our perception of the reality of the world is an illusion. Thank you, sir. Thank you. Thank you. பகவான் என்ன கூறுகின்றார்? பகவான் இந்த எதை ஒரு பின்புலத்தில் வைத்துக்கொண்டு இவ்வாறு கூறுகின்றார் என்றால், நம்ம லைஃப் டிவைன்ல பகவான் இதுவரைக்கும் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் நிறைய ரொம்ப ஆம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ரியாலிட்டினா என்ன, மாயானா என்ன, இதெல்லாம் குறித்து ரொம்ப எக்ஸாஸ்டிவ் விளக்கங்களை கொடுத்துள்ளார். அதனால ஒரு ரீடருக்கு இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு திருப்பி அது குறித்த சந்தேகங்கள் வரக்கூடாது. நமக்கு தெரியும் அல்டிமேட் ரியாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும். அது இட் இஸ் ஆம்னி பிரசன்ட், எல்லா எங்கும் வியாபித்து இருப்பதுதான் அந்த அல்டிமேட் ரியாலிட்டி என்பது. ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி என்றுதான் பகவான் இந்த பிரம்மனை விளக்குகின்றார் அவருடைய சாப்டர் 4 புக் 1ல. ஆகையா நமக்கு நல்லா தெரியும் அல்டிமேட் ரியாலிட்டி என்பது ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி என்பது தெரியும். மாயா என்பதும் நமக்கு நல்லா தெரியும். ப்ரீவியஸ் சாப்டர்ல மாயா குறித்த பகவான் ரொம்ப தரவா எக்ஸாஸ்டிவா நம்மளுக்கு விளக்கியுள்ளார். மாயா என்றால் உண்மையிலேயே என்ன அர்த்தம் என்றால், அளவிட முடியாததை அளவிற்கு உட்பட்டு வெளிப்படுத்துவது. அந்த ஒரு சக்தி தான் மாயா என்பது. அளவிட முடியாத ஒன்றை அளவிட முடியாத ஒன்றை, எல்லை கடந்த ஒன்றை எல்லைக்குட்பட்ட அமைப்பிற்குள் வெளிப்படுத்தும் ஒரு சக்தி. இட் இஸ் அ டிவைன் பவர். அதுதான் மாயா என்பது. இதுதான் வேதிக் மீனிங். அதுதான் மாயா என்ற வார்த்தைக்கும் அர்த்தம். மாயா என்றால் ஏமாற்று வேலை என்றோ பொய் என்றோ அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்கு நமக்கு தெளிவு பிறந்து விட்டது. இந்த தெளிவை நாம் நம்முள் கொண்டதனால் நாம் இந்த வித்யா என்கின்ற அந்த ஒரு அம்சத்திற்கும் அவித்யா என்கின்ற ஒரு அம்சத்திற்கும் இடையில் உள்ள அந்த மிகைப்படுத்தப்பட்ட வேறுபாடு, இந்த மிகைப்படுத்தப்பட்ட வேறுபாடு பிற்காலத்தில் வந்த அந்த தத்துவ ரீதியான அமைப்புகளால் ஏற்படுத்தப்பட்டன. அந்த வேறுபாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறார். நாம் எதை ஏற்றுக்கொள்ளலாம்? அதனுடைய ஒரிஜினல் வேதாந்திக் கன்செப்ஷன். வேதத்திலும் உபநிடத்திலும் கூறப்பட்டுள்ள இதற்கான விளக்கத்தை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்வோம். பிற்காலத்தில் வந்த இந்த மிகைப்படுத்தப்பட்ட அந்த பொருளை, அர்த்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Our view of the ultimate reality and of the true nature of Maya has compelled us to depart from these later
fine excesses of the dialectical intellect. டயலக்டிக்கல் இந்த சொற்பிரயோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். டயலக்டிக்கல் அப்படிங்கிற வார்த்தை பகவான் அடிக்கடி உபயோகிக்கின்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அறிவை கொண்டு வாதத்திறவின் மூலம் ஒன்றை புரிந்து கொள்ள, ஒன்றை விளக்க முயற்சித்தல், அதுதான் டயலக்டிக்கல் இன்டெலெக்ட். டயலக்டிக்ஸ் அப்படின்னு அர்த்தம் அதான். ஆர்குமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ரீசன். இந்த யுக்தி தான் பின்னாளைய தத்துவ ரீதியான அந்த கோட்பாடுகளில் கையாளப்பட்டது. அதனால்தான் பகவான் வந்து ஒரு ஜென்ரலா சொல்றார், லேட்டர் ஃபைன் எக்ஸசஸ் ஆஃப் த டயலக்டிக்கல் இன்டெலெக்ட், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிறார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், அதே சமயம் அவர் என்ன அதை வந்து எதுக்கும் முற்றிலும் அது எதுக்கும் உபயோகமற்றது என்று அவர் ஒதுக்கி தள்ளவில்லை. அவைகளுக்கான ஒரு காரணம் இருந்தது. While giving every tribute to the magnificent fearlessness of these extreme conclusions அப்படிங்கிறார். அது வந்து ஏன் பகவான் அதை கூறுகின்றார் என்றால், மேக்னிஃபிசன்ட் ஃபியர்லெஸ்னஸ் ஆஃப் தீஸ் எக்ஸ்ட்ரீம் கன்க்ளூஷன்ஸ். என்ன எக்ஸ்ட்ரீம் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னா, பிரம்மன் அலோன் இஸ் ரியல், இந்த உலகம் மற்றதெல்லாம் மாயை என்கின்ற ஒரு ஃபியர்லெஸ் கன்க்ளூஷன். ஏன் ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அந்த காலகட்டம் அத்தகைய காலகட்டம். புத்திசம் வந்து வேரூன்றிய காலகட்டம். புத்திசத்துல வந்து வேதங்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டன. டிவைன் அப்படிங்கிறதே இல்லை, பிரம்மன் அப்படிங்கிறதே இல்லை. இது மாதிரி 5வது 6வது செஞ்சுரி அது வரைக்கும் செஞ்சுரிஸ் அவ்வாறுதான் இருந்தது. அன்றைய காலகட்டத்துல இல்ல பிரம்மன் இஸ் தேர் அப்படின்னு சொல்றது வந்து, பிரம்மன் இஸ் தேர், அதே சமயம் அவங்க கருத்தை ஒட்டின மாதிரியும் ஒரு கருத்து என்னவென்றால், இந்த உலகம் என்பது பொய்யானது, அதே சமயம் பிரம்மன் ஒன்று இருக்கின்றது என்பதை கூறுவதற்கு ஒரு கரேஜ் வேணும். அதைத்தான் பகவான் கூறுகின்றார். While giving every tribute to the magnificent fearlessness of these extreme conclusions, to the uncompromising logical force அப்படிங்கிறார். அதாவது அந்த லாஜிக்ஸ், அந்த வாதத்துல வந்து அவங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்கல. அவங்க எல்லாமே வந்து மிகவும் ஒரு புத்தி கூர்மையுடன் ஏற்படுத்தப்பட்ட தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களாக இருந்தன. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த சங்கராஸ் பிலாசபி வந்து அனைவரையும் வந்து ஆக்கிரமித்தது அப்படிங்கிறார், அனைவரையும் ஆட்கொண்டது அப்படிங்கிறார். இட் வாஸ் சோ பவர்ஃபுல் இன் இட்ஸ் கன்க்ளூஷன்ஸ். அனைவருடைய மனங்களையும் அது ஆட்கொண்டது அப்படிங்கிறார். ஒரு ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை அதை ஏற்படுத்தியது அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், அதற்கான உரிய ஒரு முக்கியத்துவத்தை நாம் மறுக்க முடியாது அப்படிங்கிறார். While giving every tribute to the magnificent fearlessness of these extreme conclusions அப்படிங்கிறார், to the uncompromising logical force and equity. எக்விட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிளாரிட்டி, ரொம்ப ஷார்ப்பா ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்கிறது. எக்விட்டி ஆஃப் தி ஸ்பெகுலேஷன்ஸ், இன்எக்ஸ்பென்சிபிள் அப்படிங்கிறார். அதை வந்து விளக்கவே முடியாது. எக்ஸ்பென்ஷனா விளக்குறது. நம்ம சட்டசபையில பாக்குறோம், சில பேர் பேசுவாங்க, அது என்ன பண்ணுவாங்க, அவையினுடைய நடப்புகள்ல இருந்து விளக்கிடுவாங்க, எக்ஸ்பென்ஸ் பண்ணிடுவாங்க. இது இன்எக்ஸ்பென்சிபிள், அதை நம்ம விளக்கவே முடியாது. ஆனா இதுல ஒரு பகவான் வந்து இதை குவாலிஃபை பண்றார். என்ன குவாலிஃபை பண்றார் அப்படின்னா, so long as the premises are granted அப்படிங்கிறார். அவங்க எந்த அடிப்படையில அவங்களுடைய வாதத்தை கட்டுமானம் செய்கின்றார்களோ அந்த அடிப்படை உண்மையா இருக்கும் வரைக்கும் தான் நம்ம வந்து ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறார். ஆனா அது மாதிரி இல்லை. as long as the premises are granted, அப்பதான் ஏத்துக்க முடியுங்கிறார். அதே சமயத்தில் பகவான் என்ன கூறுகின்றார், அவர்கள் கூறக்கூடிய 2 முக்கியமான விஷயங்களை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். admitting the truth of 2 of the main contentions அப்படிங்கிறார். அது என்ன 2 விஷயம் அப்படின்னா, the sole reality of Brahman,
பிரம்மன் ஒன்றுதான் உண்மை. பிரம்மன் அலோன் இஸ் ட்ரூ. பிரம்மன் சத்தியம், ஜெகன் மித்யா. அந்த கான்செப்ட் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். த சோல் ரியாலிட்டி ஆஃப் பிரம்மன். அதே போல த ஃபேக்ட் தட் அவர் நார்மல் கன்செப்ஷன் அபவுட் அவர் செல்ஸ், வேர்ல்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ஸ்டாம்ப் வித் இக்னோரன்ஸ். நம்மை குறித்தும் இந்த உலக வாழ்வு குறித்தும் நம்முடைய கருத்துக்கள் எல்லாமே முற்றிலும் அறியாமையில் தோய்ந்திருப்பவை. இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். இவைகளை குறித்து பகவான் எவ்வாறு விளக்குகின்றார்? தே ஆர் இம்பர்ஃபெக்ட் அண்ட் மிஸ்லீடிங் அப்படிங்கிறார். குறைபாடுடன் மாத்திரமல்ல, அது நம்மை தவறாக வழிநடத்துபவர்களாக இருக்கின்றன அப்படிங்கிறார். அதனால பகவான் என்ன கூறுகின்றார்? We are obliged to withdraw from the hold so powerfully laid by this conception of Maya on the intelligence அப்படிங்கிறார். அதாவது இந்த கன்செப்ஷன் ஆஃப் மாயா அப்படிங்கிறது எஸ்பெஷலி இந்தியன் ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ஸை வந்து வெகுவாக ஆக்கிரமித்த ஒரு உண்மை. ஈவன் நவ் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ்ல எக்ஸப்ட் அரபிந்தோனியன்ஸ் அண்ட் சம் அதர் திங், மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் தாட்ல உலகம் என்பது மாயை என்று கூறினால் அனைவரும் எந்த விதமான தயக்கமும் என்று இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறுதான் இருக்கின்றது ஈவன் நவ். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன கூறுகின்றார்? We are obliged to withdraw from the hold so powerfully laid by this conception of Maya and the intelligence. அதுலேருந்து நம்ம வந்து விலக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகிறார். அதாவது பகவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றார் என்ன காரணத்தினால் நம்ம வந்து அந்த கருத்தை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது வந்து. அதே சமயம் அவர்களுடைய பாசிட்டிவ் சைடையும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே சமயம் நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப அப்ஜெக்டிவா பகவான் ஹேண்டில் பண்றாரு இந்த இஷ்யூவை. அடுத்தது போகலாம். But the obsession of this long established view of things cannot be removed altogether so long as we do not fathom the true nature of the ignorance and the true and total nature of the knowledge. For if these two are independent, equal, and original powers of the consciousness, then the possibility of a cosmic illusion pursues us. If ignorance is the very character of cosmic existence, then our experience of the universe, if not the universe itself, becomes illusory. Thank you. Explanation. படிக்கட்டுங்களாங்க சார்? Yes. Our minds are obsessed with the fact that world existence is an act of ignorance of our mind. We cannot come out of it unless we know the true nature of the ignorance and the true nature of the knowledge. If we consider them two independent, equal, and original powers of the consciousness, then we would consider this world is an illusion. If the ignorance is the very character of this cosmic existence, then our experience of this universe itself becomes illusory. நன்றிங்க சார். Thank you. இந்த நம் மனங்களை ஆக்கிரமித்துள்ள இந்த மாயாவாக obsession with this long established view of things, இதை நம்மால வந்து ஒட்டுமொத்தமாக அகற்றுவது என்பது கடினம் அப்படிங்கிறார் பகவான். நம்மால் இந்த அறியாமையினுடைய உண்மையான தன்மையையும் மிகவும்
ஒரு அதில் உள்ள ஆழமான உண்மையையும் நாம் கண்டறியும் வரை நம் மனதை ஆக்கிரமித்துள்ள இந்த கருத்தை அகற்றுவது கடினம் என்று குறிப்பிடுகின்றார். அதே போல உண்மையிலேயே வித்யா, அந்த நாலேஜ் என்றால் என்ன, அதனோட உண்மைத்தன்மை என்ன என்பதை அறிய வேண்டும். இவை இரண்டையும் நம்மால் ஆழமாக அறியாமல் நம் மனதை ஆக்கிரமித்துள்ள இந்த மாயாவாத கருத்தை நம்மால் நம் மனதில் இருந்து அகற்ற முடியாது அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? இவை இரண்டும் எவ்வாறு கருதப்பட்டன என்றால், இவை இரண்டும் வெவ்வேறாக கருதப்பட்டன, தனித்தனியாக கருதப்பட்டன, சமமாக கருதப்பட்டன. அந்த இவை இரண்டும் ஒரு ஆதியிலேயே தோன்றிய உணர்வு நிலையினுடைய சக்திகளாகத்தான் இந்த நாலேஜ் என்பதும், இக்னோரன்ஸ் என்பதும், வித்யா என்பதும், அவித்யா என்பதும் பிற்காலத்தில் கருதப்பட்டன. அவ்வாறு இல்லை, உண்மையிலேயே அவ்வாறு இல்லை. These two are independent, equal and original powers of the consciousness. அப்படி இருந்தது அப்படின்னா நேச்சுரலா நமக்கு என்ன நினைப்போம்? இது வந்து சேரவே சேராது. வித்யா, நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், அது ஒரு புறம் தான் இருக்கும். இந்த மல்டிப்ளிசிட்டி, நாலேஜ் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி, அந்த இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ் எப்பொழுதும் இப்படியே தான் இருக்கும். இவை இரண்டும் வந்து ஒத்திசையுடன் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் கருதுவோம். அவ்வாறு கருதி என்ன முடிவுக்கு வருவோம் என்றால், நாம் எப்பொழுதுமே அறியாமல் தான் இருக்கின்றோம், இந்த பிரபஞ்சம் குறித்து அறியாமல் தான் இருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு உண்மையான தோற்றம் கிடையாது. உண்மை அந்த பிரம்மம் மாத்திரம்தான். நாம் காண்பது வெறும் மாய தோற்றம் என்கின்ற கருத்திற்கு நாம் தள்ளப்படுவோம் இல்லையா? அதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பகவான் வந்து மீண்டும் மீண்டும் கூறுவது என்னவென்றால், இந்த உலகம் என்பது, அறியாமை என்பது இந்த உலகத்தினுடைய அடிப்படை குணாதிசயம் அல்ல அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்ச வாழ்வினுடைய அடிப்படை அம்சமோ குணாதிசயமோ அறியாமை இல்லை என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த அறியாமை என்பது ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்த நிலை. இந்த அறியாமையிலிருந்து நாம் அந்த ஞானத்தை நோக்கித்தான் செல்கின்றோம். அறியாமை என்பது ஒரு ஆதியான நிலையோ முடிவான நிலையோ கிடையாது என்பதுதான் பகவானினுடைய வாதம். அந்த கருத்து வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன், மிகவும் எதிர்மறையான ஒரு கருத்து. எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்வு அறியாமையில் தான் இருக்கின்றது, உலக வாழ்வில் அறியாமையில் தான் இருக்கின்றோம் என்று நினைப்பது ஒரு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் ஒப்பீனியன். அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் இருந்தால் என்ன நாம் முடிவுக்கு வர வேண்டியிருக்கும் என்றால், இந்த பிரபஞ்சம் என்பதும் ஒரு மாயை, நாம் அதில் அடையும் அனுபவங்கள் எல்லாமே மாயை என்கின்ற ஒரு கருத்திற்கு வருவோம். ஆனால் அவ்வாறு இல்லை என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். மேற்கொண்டு போகலாம். Or, if ignorance is not the very grain of our natural being, but still an original and eternal power of consciousness, then, while there can be a truth of cosmos, it may be impossible for a being in the universe, while he is in it, to know its truth. He can only arrive at real knowledge by passing beyond mind and thought, beyond this world formation, and viewing all things from above in some supracosmic or supercosmic consciousness, like those who have become one nature with the eternal and dwell in him, unborn in the creation and unafflicted by the cataclysmic destruction of the worlds below them. பகவான் ஃபுட்நோட்ல இது கீதை அப்படின்னு எழுதியிருக்கார். தேங்க்யூ.
தேங்க்யூ. எக்ஸ்பிளனேஷன். சார் படிக்குங்களா? எஸ் மேடம். Let us presume that ignorance is not the very nature of our natural being, but still an original and eternal power of consciousness. Then the cosmos is true. But it would be the impossible for a being in the universe to know its truth while he is still in it. He can only arrive at real knowledge by passing beyond mind and thought. He has to go beyond this universe. He has to view things from a supracosmic or supercosmic consciousness. It is like those who have become one nature with the eternal and dwell in him. He is unborn in creation and unafflicted by the cataclysmic destruction of the worlds below him. Thank you, sir. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது மாதிரி பகவான் கூறுகின்றார், நம்ம அப்சஷன் இருக்கு, இந்த மாதிரி இந்த மாயாவாதம் குறித்த ஒரு அப்சஷன் இருக்கு, இதை மனங்களில் இருந்து அகற்றுவது கடினமாக இருக்கின்றது என்றெல்லாம் பகவான் கூறுகின்றார். இந்த கருத்துக்களை எதிர்த்து சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு நபரால் தான் இந்த கருத்துக்களுக்கு எதிரான கருத்தை தெரிவிக்க முடியும். அதர்வைஸ் யாருமே அந்த ஒரு எதிரான கருத்தை தெரிவிப்பதற்கு முன்வரவில்லை. அவ்வாறு தெரிவித்த பிற்காலத்திய தத்துவ ரீதியான அமைப்புகளும் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த சங்கராவினுடைய மாயாவாதம் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் ஏற்படுத்திய அளவிற்கு மற்ற அமைப்புகள் ஏற்படுத்தவில்லை. ஆனால் இதுல பகவான் ஒரு கருத்தை கூறுகின்றார். ஸ்ரீ அரபிந்தோ ஒரு கருத்தை கூறுகின்றார். மிகப்பெரிய ஞானிகள், அதாவது அந்த ஆன்மீக உண்மைகளை நேரடியாக தரிசித்தவர்களுக்குத்தான் அத்தகைய தைரியம் இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது இது போல ஒரு காலமாக மனதினில் ஒரு ஆன்மீக களத்தில் வேரூன்றியுள்ள மாயாவாதம் போன்ற ஒரு கருத்தை மறுத்து சொல்லும் அளவிற்கு யாரால் முடியும் என்றால், ஆன்மீக ரீதியாக நேரடியாக அனுபவங்களை கண்டறிந்தவர்களுக்குத்தான் அத்தகைய ஒரு கன்விக்ஷன் இருக்கும், தைரியத்துடன் சொல்ல முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா லெட்டர்ஸ் ஆன் த மதர், பகவானினுடைய கலெக்டட் வால்யூம்ஸ் 32, அதுல 28 ஜூன் 1934 ஒரு லெட்டர். அதுல பகவானினுடைய கருத்துக்கள் சில கருத்துக்கள்லாம் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருக்கு அப்படின்னு அப்ப இருக்கிற ஒரு சாதகர் கேட்கிறார். நீங்க எப்படி இவ்வளவு அத்தாரிட்டேட்டிவா உங்க கருத்தை நீங்கள் கூறுகின்றீர்கள்? இது ஒரு விதமான ஒரு ஈகோயிசம் இல்லையா என்றெல்லாம் கேட்கின்றார்கள். அதற்கு பகவான் பதில் அளிக்கின்றார். என்ன கூறுகின்றார்? விவேகானந்தரை இதற்கு மேற்கோள் காட்டுகின்றார். அதை நான் படிக்கின்றேன், ஒரிஜினல் ஆன்சரை படிக்கிறேன், தென் அதை பத்தி பேசுறேன். Take Vivekananda's famous answer to the Madras Pandit who objected to one of his assertions. But Shankara doesn't say so. To which Vivekananda replied, no, Shankara does not say so, but I, Vivekananda, say so. And the Pandit sank back amazed and speechless. இதை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் விவேகானந்தரிடம் சென்னையிலிருந்து வரும் ஒரு பண்டிட், அவர் விவேகானந்தர் எப்பொழுதுமே தன் கருத்துக்களை தன்னுடைய
சொந்த ஆன்மீக அனுபவத்தில் வந்த கருத்துக்களை தைரியமாக எடுத்து சொன்னவர். அவர் சங்கரனுடைய மாயாவாதம் குறித்த ஒரு கருத்தை கூறும் பொழுது இந்த மெட்ராஸ் பண்டிட் அதை ஆட்சேபிக்கின்றார். சங்கரர் அவ்வாறு கூறவில்லையே, நீங்கள் வேறொரு கருத்தை கூறுகின்றீர்களே என்று விவேகானந்தரிடம் அவர் எதிர்வாதம் கூறுகின்றார், ஆட்சேபிக்கின்றார். அதற்கு விவேகானந்தர் கம்பீரமாக சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? பட் சங்கரா டஸ் நாட் சே சோ. பட் நோ, சங்கரா டஸ் நாட் சே சோ, பட் ஐ விவேகானந்தா சே சோ என்று ஒரு உறுதியுடன் கூறுகின்றார். இது குறித்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார், ஐ விவேகானந்தா சே சோ என்பது அவருடைய ஈகோவை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறார். சாதாரண மனிதர்கள் சொன்னா அது ஒரு அகம்பாவம் பிடித்த ஒரு பேச்சாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். விவேகானந்தர் சொல்வதை நம்ம அது மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆன்மீக உண்மைகளை நேரடியாக தரிசித்தவர்கள் ஒரு உறுதியுடன் அவ்வாறுதான் அவர்கள் பேசுவார்கள். ஆகையினால் அவர்களுடைய கூற்று மிகவும் வலிமை பொருந்தியதாகத்தான் இருக்கும். அதை அவர்களுடைய ஒரு அகம்பாவம் பிடித்த ஒரு பேச்சாக நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது. அதே போலத்தான் நான் கண்ட ஆன்மீக உண்மைகளை எனக்கு தெரிந்தவற்றை நான் உறுதியுடன் கூறுகின்றேன். அதில் நான் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் உறுதியுடன் நான் இருக்கின்றேன். அதை ஒரு ஈகோயிஸ்டிக் ஸ்டான்ஸ் என்று யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். என்ன காரணத்திற்காக இது நான் மேற்கோள் காட்டுகின்றேன் என்றால், என்ன காரணத்தினால செஞ்சுரிஸா இந்த மாயாவாத கருத்து இந்திய மனங்களை ஆக்கிரமித்து வந்தது. பகவான் எழுதுகின்றார் அல்லவா, பொசெஷன், அதாவது இந்த அப்செஷன் வித் இஸ் ட்ரூத் அப்படிங்கிறார் இல்லையா. இந்த அப்செஷன் எதனால வந்தது அப்படின்னா, அதற்கு எதிராக சொல்லக்கூடிய வலிமை வாய்ந்தவர்கள் யாரும் வரல. இதுதான் ஒரு மெயின் ரீசன். அதுக்கு பகவான் இன்னும் இந்த பேராகிராஃப்ல விளக்குகின்றார். அதாவது அறியாமையில் நாம் இருக்கின்றோம் என்றால் நாம் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் காணும் அனுபவங்கள் எல்லாமே மாயை என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இன்னொரு கருத்தையும் பகவான் கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? நாம் அறியாமையில் இல்லை, ஆனால் இந்த அறியாமை என்பது எது இந்த உலகத்தை சிருஷ்டித்ததோ அதுதான் சிருஷ்டித்தது. அந்த ஒரிஜினல் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதுதான் சிருஷ்டித்தது என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், அப்படி என்றால் ஒருவருக்கு இந்த பிரபஞ்சம் குறித்த உண்மையை அவர் பிரபஞ்சத்தில் இருக்கும் வரை அறிந்து கொள்ள முடியாது இல்லையா? ஏனென்றால் எல்லாமே தன்னை கடந்த ஒரு சக்தியினால் சிருஷ்டிக்கப்பட்டது என்றால் நாம் அதில் இருந்து கொண்டு, ஏனென்றால் நாமும் அந்த சக்தியினால் தான் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம். அதில் இருந்து கொண்டே அந்த அறியாமை குறித்த உண்மையை நம்மால் அறிய முடியாது. என்ன செய்ய வேண்டும்? அந்த ஞானிகள் செய்தது போல நாம் இதிலிருந்து விடுபட்டு இதற்கு உயர்வான தளத்திற்கு சென்று அந்த பரம்பொருள் அந்த உச்சக்கட்ட நிலையுடன் ஐக்கியமாகி அந்த நிலையில் இருந்தால்தான் நமக்கு இந்த நம்முடைய இருப்பு குறித்தும் இந்த உலகம் குறித்த உண்மையையும் அறிய முடியும். ஆகையினால் அந்த கருத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார் பகவான். பகவான் என்ன கூறுகின்றார்? If ignorance is not the very grain of our natural being, but still an original and eternal power of consciousness, then while there can be a truth of cosmos, it may be impossible for a being in the universe while he is in it to know its truth. ஏன்னா அவன் ஏற்கனவே அந்த அறியாமை என்கின்ற ஒரு ஒரு பிடியில் தான் இருக்கின்றான். அவனுக்கு அதிலிருந்து விடுபட்டாதான் அது என்னன்னு புரிந்துக்க முடியும் அப்படிங்கிறார். He can only arrive at real knowledge by passing beyond mind and thought.
beyond this world formation, viewing all things from above in some supracosmic and supercosmic consciousness. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உலகத்தை நாம் மறுக்க வேண்டும், இந்த உலக வாழ்வை மறுக்க வேண்டும், இந்த பிரபஞ்ச வாழ்வை மறுக்க வேண்டும். மறுத்து நாம் உச்சகட்ட உணர்வு நிலையோடு ஐக்கியமாகி சென்றால்தான் இது கொடுத்த உண்மையை அறிய முடியும். அதுவும் சாத்தியம் இல்லை இல்லையா? அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அதாவது இரண்டு விதமான மாறுபட்ட கோணங்களை பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று என்னவென்றால், அறியாமை, இந்த பிரபஞ்சம் என்பதும் நம்மளுடைய உலக வாழ்வு என்பதும் எப்பொழுதுமே அறியாமையில் இருப்பவை என்கின்ற ஒரு கருத்து. அல்லது இந்த பிரபஞ்சம் என்பது நம்முடைய ஜீவன் என்பது அறியாமையில் இல்லை. ஆனால் இந்த அறியாமை என்பது அந்த எந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தை படைத்ததோ அதுதான் இந்த அறியாமையும் தோற்றுவித்தது என்று எண்ணினால், நாம் அந்த அறியாமை என்கின்ற நிலையில் இருக்கிற வரைக்கும் அந்த அறியாமை இருட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்மளால அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. இருட்டுல இருந்துகிட்டே நம்ம அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இருட்டுல நம்ம வெளிச்சத்துக்கு வந்தாதான் நம்மளால என்னன்னு பார்க்க முடியும். கீழ்நிலையில் இருந்து கொண்டு அதுலயே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு உயர்நிலைக்கு உயர்ந்தாதான் நம்மளால செய்ய முடியும். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், அந்த நிலையும் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகம், பிரபஞ்சம் இதையெல்லாம் கடந்து அந்த உச்சக்கட்ட உணர்வு நிலையோடு ஒருவர் ஒன்றினை ஐக்கியமாகும் பொழுதுதான் கீழ்நிலையில் உள்ள உண்மைகளையும் அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால் இந்த கருத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு இல்லை, உண்மையிலேயே அவ்வாறு இல்லை என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருப்பது எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன், பரம்பொருளினுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் இருக்குதே ஒழிய பரம்பொருளில் இருந்து பிரிந்து வந்த அமைப்போ அதிலிருந்து தனித்து வந்த அமைப்போ கிடையாது. எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன். அதுதான் இங்க பகவான் கூறக்கூடிய கருத்து. அடுத்தது போகலாம். But the solution of this problem cannot be satisfactorily pursued and reached on the basis of an examination of words and ideas or a dialectical discussion. It must be the result of a total observation and penetration of the relevant facts of consciousness, both those of the surface and those below or above our surface level or behind our frontal surface, and a successful fathoming of their significance. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Thank you. The solution to the problem cannot be arrived at by examination of words and ideas or a dialectical discussion. A total observation and penetration of the relevant facts of consciousness can help us. It should be done at all levels, at the surface, below and above our surface, beyond our surface. Their significance should be studied in depth. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. Thank you, sir. இதுல இறுதியாக ஒரு முக்கியமான கருத்தை பகவான் கூறுகின்றார். என்ன, நம்ம இவ்வளவு பேசுறோம், இக்னோரன்ஸ்னா என்ன, இந்த பிரபஞ்சம் குறித்த உண்மை என்ன, எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒருமைத்தன்மையை கண்டுபிடிப்பது, அந்த ஒன்னஸ் பிஹைண்ட் த மல்டிப்ளிசிட்டி எப்படி கண்டுபிடிப்பது, இவ்வளவு நாம் இது குறித்து பேசுகின்றோம். இதற்கான தீர்வை நாம் கண்டறிய முயலுகின்றோம். என்ன ஒரு செயலை செய்கின்றோம் என்றால், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வார்த்தை விளையாட்டாகத்தான் இருக்கின்றது.
நாம் செய்வது எல்லாமே டயலக்டிக்கல் டிஸ்கஷன் அப்படிங்கிறார் பகவான். எல்லாமே இன்டலெக்சுவல் லெவல்ல தான் இருக்கு அப்படிங்கிறார். நம்ம ஒரு உயர்வான விஷயத்தை நோக்கி கண்டறிய முயலுகின்றோம். எந்த நிலையிலிருந்து கண்டறிய முயலுகின்றோம்? மனம் அல்லது புத்தி, இன்டெலெக்ட், இந்த நிலையிலிருந்து அறிவை கொண்டு விவாதங்களை வைத்துக் கொண்டு கண்டறிய முயலுகின்றோம் அப்படிங்கிறார். இது ஒரு ராங் அப்ரோச் அப்படிங்கிறார். நம்ம ஒன்றை கண்டறிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முழுமையான ஒரு பார்வை வேணும் அப்படிங்கிறார். ஒன்றை முழுமையாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். டோட்டல் அப்சர்வேஷன். அது மாத்திரமல்ல, ஒன்றை நாம் அதற்குள்ளே ஆழமாக சென்று பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். Total observation and penetration of the relevant facts of the consciousness அப்படிங்கிறார். உள்ளே சென்று ஆழமாக சென்று நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். அது எல்லா லெவல்லையும் பார்க்கணும் அப்படிங்கிறார். மேற்புறமான ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அதற்கு உள்ளே ஆழமாக செல்ல வேண்டும். அதே போல ஆழமாக அதற்கு கீழே உள்ள விஷயத்தை பார்த்தாலும் நாம் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும். அதே போல நமக்கு மேலே உள்ள விஷயத்தை பார்த்தாலும் அதற்கும் பின்னால் உள்ள ஆழமான ஒரு கருத்தை நாம் கண்டறிய வேண்டும். நமக்கு நம்மளுடைய மேற்புற தளத்திற்கு பின்னால் பார்த்தாலும், அதாவது எல்லா டைரக்ஷனையும் நம்ம என்ன செய்யணும், அந்த லெவல்லே நின்றக்கூடாது அப்படிங்கிறார் பகவான். அது வெறும் வார்த்தைகளின் மூலமாகவோ இன்டலெக்ட் மூலமாகவோ இந்த ஆன்மீக உண்மைகளை நம்மால கண்டறிய முடியவே முடியாது. அந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லா லெவல்ஸ்லையும் அதை செய்ய வேண்டும். மேற்புறம், அதற்கு கீழ்நிலை, பின்புறம், முன்புறம், எல்லா லெவல்லையும் நம்ம ஆழமாக சென்றால்தான் கண்டறிய முடியும் அப்படிங்கிறார். அப்பதான் அதனுடைய முக்கியத்துவத்தை கண்டறிய முடியும் அப்படிங்கிறாரு. இது குறித்த ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இங்க நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது டெலிபரேஷன்ஸ் ஆன் த லைஃப் டிவைன் வால்யூம் 7 பை டாக்டர் ஆனந்த ரெட்டி, அந்த புக்ல இருக்கு. அதுல பகவான் இந்த கருத்தை ஒட்டிய கருத்தை இவரும் கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? அது கொஞ்சம் லாங் பேசேஜ், நான் விளக்குகின்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நமக்கெல்லாம் விளக்குகின்றார். இந்த வேத காலத்து அந்த வார்த்தைகள், அந்த பிரயோகம் குறித்து விளக்குகின்றார். என்ன கூறுகின்றார்? வேத காலத்துல எவ்ரிதிங் வாஸ் சிக்னிஃபைட் பை a single word அப்படிங்கிறார். எல்லாமே ஒரே வார்த்தையில தான் குறிப்பிடுவாங்களாம். Perhaps because of that we don't understand. நம்மால புரிந்து கொள்ள முடியாது. It is so rich that it is beyond our mind's capacities. நம் மனதினுடைய திறமைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. It is not just a matter of scholarship. நம்முடைய பாண்டித்யம் மாத்திரம் பத்தாது. You may be a great Pandit in Sanskrit, but you may still not be able to understand the Rig Veda because its language reflects a much richer consciousness. ஒரு சம்ஸ்கிருத புலவரால அந்த ரிக்வேதத்தில் குறிப்பிட்டுள்ள கருத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை போன்ற ஒரு நேரடியான ஆன்மீக அனுபவம் பெற்றவர்களால் தான் அதனுடைய கருத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும். We must remember that language reflects essentially a level of consciousness. See, முக்கியமான ஒரு சென்டென்ஸ். ஒவ்வொரு லாங்குவேஜும் எதை குறிப்பிடுகின்றது என்றால், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் a level of consciousness. எந்த உணர்வு நிலையில் அது தெரிவிக்கப்பட்டது என்பதைத்தான் அந்த மொழி வெளிப்படுத்துகின்றது. Language is not just a few verbs, syntax and grammar. So, மொழி அப்படிங்கிறது ஒரு இலக்கணமோ ஒரு வார்த்தைகளோ ஒரு வேர்ப் ஒரு சொல்லோ கிடையாது. The Rigvedic rishis had such a complex and vast consciousness which is reflected in their language. The Upanishadic rishis had a great intensity of experience, but the language was less complex and rich. அதாவது உபநிடதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா வேத காலத்தில் குறிப்பிட்டுள்ள அந்த நிலையிலிருந்து சற்று டைல்யூஷன் ஆங்க, லெஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிச் அப்படிங்கிறார். The Upanishadic language is beautiful and highly metaphysical.
but it's not as complex and suggestive as that of the Rigveda அப்படிங்கிறார். இதுல வந்து சாவித்திரி குறித்த ஒரு கருத்தையும் அவர் தெரிவிக்கின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், allow me to digress a bit at this point. Why do we call Savitri a great mantra? Why do we often complain that we cannot understand Savitri? Why do we say we should not analyze Savitri? என்ன காரணத்திற்காக நாம் சாவித்திரி புரியவில்லை என்றோ சாவித்திரியை நாம் மனதினால் ஆராய முயலக்கூடாது என்று கூறுகின்றோம்? Simply because it does not relate to the mental consciousness. ஏனென்றால் சாவித்திரியில் குறிப்பிட்டுள்ளவை அனைத்துமே மனம் என்கின்ற உணர்வு தளத்தில் எழுதப்பட்டவை அல்ல. அதனால்தான் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது. Let us not try to understand it. Let us try to appreciate it அப்படிங்கிறார். Because appreciation comes from different levels. There could be the level of the psychic consciousness which will appreciate Savitri. இப்போ psychic consciousness இருக்கிறவங்களுக்கு சாவித்திரியை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். We are not able to understand Sri Aurobindo because our level of consciousness is different. இப்போ லைஃப் டிவைன் இது மாதிரி ஈவன் பகவானுடைய சாதாரண எழுத்துக்களையே பகவான் அரவிந்தரனுடைய எழுத்துக்கள், அன்னையனுடைய எழுத்துக்கள் இந்த லைன்ல இல்லாதவங்கள்ட்ட போய் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கே அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஒரு காமன் மேனுக்கு வந்து இது கஷ்டமாக இருக்கும். அதற்காக இதெல்லாம் வந்து இதன் மேல குற்றம் கிடையாது, அவர்கள் மேலும் குற்றம் கிடையாது. அவர்களுடைய உணர்வு நிலை அந்த தளத்தில் இருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். Although we may try with our mental capacity, we will not understand such spiritual books. பட் என்ன நடக்கும் அப்படின்னா, வாட் கேன் ஹேப்பன் தோ இஸ் தட் a trickle of higher consciousness. அதற்காக இதெல்லாம் படிக்காம இருந்துடக்கூடாது. நம்ம இதை மேலும் மேலும் படிப்பதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த உயர் தளத்தில் இருந்து அந்த உணர்வு நிலை நம்முள் மெல்ல மெல்ல நம்முள் கசிய ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிறார். இதனால பெனிஃபிட் இருக்கும், கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கும். நம்மால புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட அதனால் ஏற்படும் பயன்கள் கட்டாயம் உண்டு. What can happen though is that a trickle of the higher consciousness from the higher mind, the intuitive mind or the over mind can seep into our mind and help us if we can keep our mind silent அப்படிங்கிற. அதாவது இது மாதிரி சாவித்திரி படிக்கும் பொழுதும் சரி, லைஃப் டிவைன்ல மிகவும் ஆழமான கருத்துக்களை படிக்கும் போதும் சரி, மனதை மிகவும் அமைதியாக வைத்துக் கொண்டு படிக்க வேண்டும் அப்படிங்கிறார். இறுதியில என்ன கூறுகின்றார், இந்த இட் இஸ் a problem of language அப்படிங்கிறார். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆல்வேஸ் த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். இந்த லாங்குவேஜ் வந்து வெறும் வார்த்தைகளும் இது மாத்திரம் கிடையாது. ஒரே வார்த்தையை தான் வந்து வேதத்தில் உபயோகிக்கின்றார்கள், உபநிடதங்களில் உபயோகிக்கின்றார்கள், பிற்காலத்திலும் உபயோகிக்கின்றார்கள். அங்க வந்து ஒவ்வொரு தளத்திலும் வெவ்வேறு உணர்வு நிலையை பொறுத்ததாக அது அமைகின்றது. அதனாலதான் வந்து வேதிக் லாங்குவேஜ் எல்லாமே சிம்பாலிக். ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டால் அதுல வந்து பல்வேறு அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். இங்க டாக்டர் ஆனந்த ரெட்டி இவ்வாறு கூறுகின்றார். அதனால்தான் அந்த கருத்தை இந்த எது குறித்து கூறுகின்றார் என்றால், இந்த பேராகிராஃப் குறித்த விளக்கத்தை அவர் தரும்பொழுது இவ்வாறு கூறுகின்றார். அதனால்தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், நம்ம இந்த உள்ள விஷயத்தெல்லாம் பேசுறோம், இதற்கான தீர்வை வந்து வெறும் வார்த்தைகளின் மூலமாகவோ அறிவை வைத்துக்கொண்டு ஆராய்வதன் மூலமாகவோ கண்டறிய முடியாது என்ற கருத்தை குறிப்பிடுகின்றார். நாம் பேராகிராஃப் 13, 14 எனக்கு வேற ஒரு மதர் சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங் போக வேண்டியதுனால என்னால் அது கம்ப்ளீட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பேராகிராஃப் 13, 14 நாம் சற்று ஆழமாக பார்க்கலாம். இத்துடன் இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் மேடம்.
சார், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஒரு கருத்துக்குள்ள ஆழமா போகணும். அதே மாதிரி அதுக்கு மேலே உள்ளே கிழே சென்று அதை நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதுக்கு ரிலேட்டடா பகவான் புக் ஆஃப் த ஃபேட்ல இந்த உலகத்தை மீட்டெடுக்க விரும்புவர் அனைத்து தளங்களிலும் சென்று அதை அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் அதை காப்பாற்ற முடியும் சொல்லி அந்த ஒரு அடிப்படையில சொல்லியிருப்பார் சார். அந்த கருத்துக்கள் படிக்கலாங்களா? படிங்க மேடம், படிங்க. தேங்க்யூ சார். Book 6, The Book of the Faith, Canto 2, page number 445. He who would save the race must share its pain. This he shall know who obeys that grandiose urge. The great who came to save this suffering world and rescue out of time's shadow and the law must pass beneath the yoke of grief and pain. They are caught by the wheel that they had hoped to break. On their shoulders they must bear man's load of fate. Heaven's riches they bring. Their sufferings count the price, or they pay the gift of knowledge with their lives. The Son of God born as the Son of Man. அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்காரு சார். இது சொல்லுங்க. இது பொருத்தமா இருந்த மாதிரி தெரிஞ்சதுங்க சார், அதனாலதான் ஷேர் பண்ணீங்க சார். இந்த இடத்துல என்ன பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த உலகத்தை உய்விக்க வந்த அவதாரங்கள் எல்லாமே மனித ரூபத்தில் மனித பிறவியை எடுத்து மனித பிறவியில் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமோ அது அனைத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற அதுதான் மீனிங். அங்க ஜீசஸ் கிரைஸ்டினுடைய அந்த இதுதான் அங்க குறிப்பிடப்படுகின்றது. எல்லா அவதாரங்களும் அப்படிதான். அவதாரங்கள் தே ஆர் நாட் அபவ் த ஹியூமன் சஃபரிங். அது மாதிரி இருந்தா முடியாது. அவங்க அந்த ஹியூமன் சஃபரிங் உள்ள அந்த அவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டு தான் அவங்க அந்த அதுக்கான சொல்யூஷனை அவங்களால கொடுக்க முடியுமே ஒழிய அவங்க அதுக்குள்ள வராம பண்ண முடியாது. அதுதான் அர்த்தம். பகவானும் அப்படித்தானே. பகவான் எல்லா விதமான மனிதன் சம்பந்தப்பட்ட ஹியூமன் ப்ராப்ளம் அவ்வளவும் ஃபேஸ் பண்ணார். மதர் எடுத்துக்கொண்டாலும் அவங்க ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளமே கிடையாது. இப்போ அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவதாரம் எடுக்காமலேயே அவங்க பெர்ஃபெக்ட் பிளிஸ்ல எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அதைத்தான் என்ன கூறுகின்றார்கள்? டிவைன் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு கூறுகின்றார்கள் இல்லையா? டிவைன் ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிறாங்க. அந்த தெய்வம் தன்னுடைய இந்த உலகத்தில் பிறப்பை எடுப்பதன் மூலம் மாபெரும் தியாகத்தை அது செய்கின்றது. ஏன்னா மனித பிறவியில் எடுத்து துன்பங்களில் உழல்வது என்பது ஒரு பெரிய அது ஒரு தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ். அவதாரங்கள் மனித வடிவத்தை எடுத்து மனிதன் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கின்றானோ அத்தனையும் எதிர்கொண்டு அப்பதான் அதற்கு அவைகளுக்கான தீர்வையும் அந்த அவதாரங்கள் வழங்க முடியும். தே ஆர் நாட் எக்ஸம்ப்ட் ஃப்ரம் தட். அந்த கருத்தை தான் அங்கு கூறப்படுகின்றது. ஜீசஸ் கிரைஸ்டினுடைய அந்த இதைத்தான் த சன் ஆஃப் காட் மேன் ஆஃப் சன் ஆஃப் மேன் என்று குறிப்பிடப்படுகின்றது. தேங்க்யூ சார். அதுதான் நான் அப்படிதான் புரிந்து கொண்டேன். வேற ஏதாவது விளக்கங்கள் இருந்தால் கூறலாம். அதற்கு சார் வணக்கம் சார். இப்போ நீங்க கருத்துதான் எங்களுக்கு புவனமா இப்ப இதை முதல்ல நடத்திட்டாங்க. இப்போ மறுபடியும் இதை ரீகால் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். இப்போ நீங்க சொன்ன சொல்லிட்டு இருந்தேன். அந்த கருத்து தான் சொன்னாங்க சார். சரி 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 நன்றிங்க. தேங்க்யூ. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.